ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எஸ்பிஐ பேங்கோட யூஸராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ எஸ்பிஐ பேங்கோட எம்பி நம்பர் எப்படி செட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஐ பேங்கோட யூனோ ஆப் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா உள்ளே போய்ட்டு நீங்கள் எம்பி நம்பரை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பழைய எம்பி நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 பெரிய டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சைடில் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், அது கீழே செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது, செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என் இடத்துக்கு வந்துச்சு. ஓகே, இதில் பாருங்கள் சேஞ்ச் எம்பி நம்பர், ரிமூவ் எம்பி நம்பர் இருக்குது. இது ரெண்டு நோட் பண்ணிச்சுங்க, நான் என்னென்னு சொல்கிறேன். இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதிலே கிளிக் பண்ணிக்கலாம். அதில் செட்டிங் இருக்குது, கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அந்த பேஜுக்கு போய் ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் இதில் டேரெக்டாக இது ஈஸியாக இருக்குது, இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேஞ்ச் எம்பி நம்பர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். நம்மளோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும். நீங்கள் எந்த பின் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கன்ஃபர்மேஷனாக கேட்கும், ப்ளஸ் ஒரு ஓடிபி வரும். ஓகே, உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக லாகின் பண்ணணும். இதில் வந்து 3 அட்டெம்ப்ட் நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு லாக் ஆயிரும். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை கரெக்டாக நம்ம இதில் என்ட்ரு பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், நான் என்ட்ரு பண்ணிருக்கேன். ஓகே, போட்டாச்சு. இது போட்டு டேரெக்டாக நீங்கள் கீழே ஒரு கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்பி நம்பர், செட் நியூ எம்பி நம்பர், ரீஎன்டர் நியூ எம்பி நம்பர் கிடைக்குது. ஸோ நம்ம கரண்ட் எம்பி நம்பர் நம்மளோட பழைய எம்பி நம்பர் கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு 6 டிஜிட் எம்பி நம்பர் கொடுங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு 6 நம்பர் நான் செட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா அடிக்கடி நம்ம எம்பி நம்பர் சேஞ்ச் பண்ண சொல்கிறதுனால நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் இது பேங்க் சைட்லேருந்து வரும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு 6 நம்பர் நான் கொடுத்துட்டேன். இது நீங்கள் அடிக்கடி பண்ணுற மாதிரி வரும் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு, நம்மளோட பாஸ்வேர்டை வந்து யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு லாங் டைம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ரெக்வஸ்டர்னு வருதுங்களா. ஓகே, இந்த மாதிரி எரர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரும். ஸோ இந்த எரர்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் கிளிக் ஆகும், இப்போ வந்து சில பேருக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் போய் ஆகும். ஸோ இந்த சேஞ்ச் எம்பி நம்பர் கீழே செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் எம்பி நம்பர் இருக்கா, நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலும் நீங்கள் ரிமூவ் எம்பி நம்பர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எம்பி நம்பர் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா கேட்கும். எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ள லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த சேஞ்ச் எம்பி நம்பருக்கு பதிலாக செட் எம்பி நம்பர்னு ஒன்று கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டிங்கன்னா எம்பி நம்பர் ரிமூவ் ஆகிடும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி மறுபடியும் உள்ளே வந்து அந்த சேஞ்ச் எம்பி நம்பருக்கு பதிலாக செட் எம்பி நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச புதுசான ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். நீங்கள் அந்த ஓடிபி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகும். அவ்வளோதான், ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், அவ்வளோதாங்க. இது மூலிமா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.